ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளுக்குள்ளாய் நானும் நீங்களும் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் நமக்கு மறுபடியுமாக ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து அவருடைய நாமத்தை நாம் துதிக்க ஸ்தோத்திரிக்க, அவருடைய நாமத்திற்கு நாம் நன்றி செலுத்த உதவி செய்திருக்கின்றார். இந்த ஒரு புதிய நாளின் காலை வேளையிலே நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது அவருடைய சமூகத்திலே நானும் நீங்களும் இந்த காலை வேளையை துவங்கினவர்களாய் இந்த நாள் முழுவதுமாய் நாம் கடந்து போகின்ற பாதைகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கிருபையின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தும்படியாய் நாம் நம்மை ஒப்புக் கொடுக்கின்றவர்களாக நாம் காணப்படுகின்றோம். இந்த நாட்களிலே நாம் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து நாம் கேள்விப்படுகின்றோம். அநேக விபத்துகளும் அநேக விதமான ஆபத்துகளும் அநேக சூழ்நிலைகளை குறித்து நாம் பார்க்கின்றோம். பலவீனங்கள், வியாதிகள் இருந்த பொழுதிலும் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்தி வருகின்றார். சங்கீதக்காரனாகிய தாவீதும் கூட தன்னுடைய சங்கீதங்களில் சொல்லும் பொழுது எல்லாவித நிலைமைகளிலும் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், கர்த்தர் என்னை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நம்மாலே காண முடிகிறது. இந்த நாளிலும் கூட 71வது சங்கீதத்தின் 14வது வசனத்தை நான் வாசிக்கின்றேன். Psalm 71 verse 14. நானோ எப்பொழுதும் நம்பிக்கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். இந்த வசனத்துல பார்க்கின்றோம், இதை எழுதியவர் சொல்லுகின்றார், நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மை துதிப்பேன். இந்த நாளின் கால வேளையிலும் கூட நானும் நீங்களும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல, நாம் நம்முடைய தேவனை நோக்கி பார்த்து சொல்ல அவர் நமக்கு போதுமான தேவனாக இருக்கின்றார். நானோ எப்பொழுதும் உம்மை நம்பிக்கொண்டிருப்பேன். அநேக விதமான சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில, குடும்பங்களில வந்தாலும் நானும் நீங்களும் எப்பொழுதும் கர்த்தரை நம்பிக்கொண்டிருக்கின்றவர்களாய் காணப்படுகின்றபடியினாலே மென்மேலும் அவரை நாம் துதிக்கின்றவர்களாய் ஸ்தோத்திரிக்கின்றவர்களாய் காணப்படுகின்றோம். எல்லா சூழ்நிலைகளையும் நாம் அறிந்திருக்கின்றோம். ஆனால் இவைகளின் மத்தியிலே என் தேவனை நான் நம்பி இருக்கின்றபடியினாலே ஒரு நாளும் நான் அசைக்கப்பட மாட்டேன். இப்படிப்பட்ட நம்பிக்கையின் விசுவாசத்தோடு கூட தானே இந்த நாளின் காலை வேளையில நாம் துவங்கி இருக்கின்றோம். இந்த நாள் முழுவதுமாய் நாம் அறிக்கை செய்கின்றவர்களாக இருப்போம். நான் கர்த்தரை நம்பி இருக்கின்றபடியினாலே, அவர் என்னோடு கூட இருக்கின்றபடியினாலே இன்னும் அதிகமாய் நான் அவரை துதிப்பேன். அவரை துதித்து ஸ்தோத்திரிக்கும் பொழுது அவர் தாமே அதில் பிரியப்படக்கூடிய தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். தேவன் நமக்கு கொடுக்கின்ற ஒவ்வொரு கிருபைகளையும் நினைத்து அவரை நாம் விசுவாசித்து, அவரை நாம் நம்பிக்கை வைத்து நாம் அவரை துதிப்போம். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த நாள் முழுவதுமாய் தேவனுடைய பிரசன்னத்தினாலே நாம் நடத்தப்படுகின்றவர்களாக, தேவன் நமக்கு முன்பதாக சென்று எல்லா காரியத்தையும் நமக்காக செய்கின்றவராக இருக்கின்றார். ஆகினாலே தேவன் தாமே இந்த நாளை நமக்கு ஆசீர்வதித்து தரட்டும். ஆமென்.